ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா சரணம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கர்ம வினைகள் இருந்தாலும் சரி, இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணற்ற பிரச்சனைனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீக்கி உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்க வைக்க, காலை எழுந்தவுடன் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க. முக்கியமா இதை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவை சந்திக்க ஒரு நாள் ஒரு பெண்மணி வருகிறா. அந்த பெண்மணி பெரியவாட்ட சொல்றா, பெரியவா, கஷ்டம் என் குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கு. அது எங்களை விட்டு போற மாதிரியே தெரியல பெரியவா. நான் நீங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய குலதெய்வம் கோயில் பெரியவா. அப்புறம் நிறைய பரிகாரங்கள் பூஜைகள்லாம் பண்ணின பெரியவா. ஆனா மாற்றங்களே இல்லை பெரியவா. ஏன்னு தெரியல பெரியவா. என்னோட குடும்பத்துல என்னோட வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டமா இருக்கு. என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் கஷ்டமாகிட்டே இருக்கு. எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல. நான் பல இடங்களுக்கு சென்று கோவில்களுக்கு சென்று பூஜை பண்ணிட்டேன், விரதம் இருந்திருக்கேன், முக்கியமா பல தர்மங்கள் கூட பண்ணியிருக்கேன் பெரியவா. அப்படி இருந்தும் என் வாழ்க்கை ஏன் மாறல பெரியவா? இதுலேருந்து எனக்கு விடுபட எதுவுமே இல்லையா? எந்த ஒரு பரிகாரமே இல்லையா? நீங்க தான் பெரியவா அனுகிரகம் பண்ணணும். என்னுடைய கஷ்டத்துலேருந்து நான் எப்படியாச்சும் வெளியே வரணும் பெரியவா. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் பெரியவா. அதுக்கு நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் பெரியவா அப்படின்னு அந்த பெண்மணி பெரியவாட்ட மனம் உடைஞ்சு பேசுறா. அப்போ பெரியவா சொல்றா, சரி கவலைப்படாத, நீ எல்லாம் பண்ணிட்ட, ஆனாலும் கஷ்டம் போல இல்ல. அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லு. நீ ஸ்லோகங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லுவியா அப்படின்னு பெரியவா கேட்க, அந்த பெண்மணிட்ட, இல்லை பெரியவா, நான் ஸ்லோகங்கள்லாம் சொல்ல மாட்டேன், அது எனக்கு தெரியாது பெரியவா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றா. சரி கவலைப்படாத, இந்த ஸ்லோகத்தை மட்டும் நீ சொல்லிட்டு வா. அதுவும் மற்ற நேரங்களெல்லாம் சொல்லாத, காலை எழுந்தோடனே சொல்லு. உன் உள்ளங்கையை பார்த்து சொல்லு. நீ 3 முறை சொல்லி வா. 51 நாள் இதை விடாம சொல்லிட்டு வா. தினமும் காலை எழுந்தோடனே சொல்லு. நீ இப்ப சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சிருக்கணும்னு, பூஜை பண்ணணும்னு எதுவுமே வேணாம். நீ மனசார நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு வா. உன்னுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உன் வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறும். நீ நம்பிக்கையோட சொல்லிட்டு வா அப்படின்னு பெரியவா சொல்றா. அந்த ஸ்லோகம் இதுதாங்க. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இத 3 முறை சொல்லு அப்படின்னு பெரியவா சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும், வார்த்தையை மட்டும் 3 முறை சொல்லிட்டு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். நீங்க நம்பிக்கையோட செஞ்சு வாங்க, நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்க தொழில் நண்பர்கள், உறவினர்கள் கூட இதை சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அப்படி நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு புண்ணியம் கூட கிடைக்கும். நீங்க நம்பிக்கையோட சொல்லிவாங்க, நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.